Hello explorers, welcome to our YouTube channel. வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அருள்மிகு பாண்டவ தூதர் பெருமாள் கோவில் காஞ்சிபுரம். அமைவிடம் பாண்டவ தூதர் பெருமாள் கோவில் திருப்பாடகம் பகுதியில் காஞ்சிபுரம் நகரில் அமைந்துள்ளது. இது காஞ்சிபுரம் பிரபலமான ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுக்கு அருகில் உள்ளது. கோவில் திறக்கும் நேரம் காலை 7 மணி முதல் 11 மணி வரை, மாலை 4 மணி முதல் இரவு 7:30 மணி வரை. ஸ்தல தீர்த்தம் மத்தியஸ்ய தீர்த்தம். இது கோவிலின் வடகிழக்கு பக்கமாக அமைந்துள்ளது. கோவில் சிறப்பம்சங்கள். இந்த கோவில் பெருமாளின் 108 திவ்ய தேசங்களுள் ஒன்று ஆகும். கிருஷ்ணர் இத்தலத்தில் 25 அடி உயரத்தில் மூலஸ்தானத்தில் அமர்ந்த திருக்கோலத்தில் காட்சியளிப்பது வேறு எங்கும் காண முடியாத சிறப்பு அம்சம் ஆகும். மூலவர் கிருஷ்ணர் சக்கர விமானத்தின் கீழ் அருள் பாலிக்கிறார். இந்த திவ்ய தேசத்தை பேயாழ்வார், பூதத்தாழ்வார், திருமலிசை ஆழ்வார் மற்றும் திருமங்கை ஆழ்வார் ஆகியோர் பாடகம் என மங்களாசாசனம் செய்துள்ளார்கள். இங்கு ஜனமேஜயனும் ஹரித முனியும் விஸ்வரூப தரிசனம் கிடைக்க பெற்றார்கள். கிருஷ்ண ஜெயந்தி, தீபாவளி, முக்கோட்டி ஏகாதேசி, பங்குனி உத்திரம், அருளாள பெருமாள் எம்பெருமானாருக்காக கார்த்திகை மாதம் பரணி நட்சத்திரத்தில் சாற்றுமுறை உற்சவம் நடக்கிறது. ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் தங்களுக்கு ஏற்படும் தோஷங்கள் நீங்க இத்தல இறைவனை வழிபாடு செய்கின்றனர். ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இத்தலத்திற்கு வந்து கிருஷ்ணனை தரிசித்து வந்தால் எந்த கஷ்டமாக இருந்தாலும் விலகிவிடும் என்பது ஒரு நம்பிக்கை. சன்னதிகள். பலிபீடம், கொடிமரம், கருடன், மூலவர் பாண்டவ தூத பெருமாள். கண்ணன் பஞ்ச பாண்டவர்களுக்கு தூதுவராக சென்றதால் பாண்டவ தூத பெருமாள் என அழைக்கப்படுகிறார். திருதராஷ்டிரனுக்கு கண் பார்வை அளித்து தனது பெரிய விஸ்வரூப தரிசனத்தை கிருஷ்ண பகவான் இத்தலத்தில் காட்டியருளினார். பெருமாளின் சிலை 25 அடி உயரம் உள்ளது. அமர்ந்த கோலத்தில் காட்சியளிக்கும் இவரை இங்குள்ள கல்வெட்டுகளில் தூதஹரி என குறிப்பிட்டுள்ளனர். கிருஷ்ணன் இத்தலத்தில் தன் பாதங்களை பூமியில் அழுத்தி விஸ்வ பாத யோக சக்திகளை கொண்டு அருளுகிறார். எனவே இங்கு அடிப்பிரதட்சணம், அங்க பிரதட்சணம் செய்பவர்களுக்கு துன்பங்கள் விலகும் என்பது ஐதீகம். விநாயகர் சன்னதி, அருளாள பெருமாள் எம்பெருமானார் சன்னதி. இத்தலத்தில் அருளாள பெருமாள் எம்பெருமானார் என்ற ஆச்சாரியர் எழுந்தருளியுள்ளார். இவர் யஞமூர்த்தி என்ற பெயருடன் ராமானுஜருடன் 18 நாள் வாதம் செய்து அவரை சரணடைந்து பின் அநேக மகான்களுக்கு ஆச்சாரியராக விளங்கினார். மணவாள மாமுனிகள் சன்னதி. மணவாள மாமுனிகள் இங்கு எழுந்தருளியுள்ளார். ருக்மிணி தாயார் சன்னதி, யோக நரசிம்மர் சன்னதி, சக்கரத்தாழ்வார் சன்னதி. கோவில் வரலாறு. பாண்டவர்களில் மூத்தவரான தர்மர் கௌரவர்களிடம் தன் நாட்டை இழந்தார். ஆளுக்கொரு வீடு வீதம் 5 வீடுகளையாவது கேட்டு வாங்க துரியோதனனிடம் தூது சென்றார் பகவான் கிருஷ்ணர். கண்ணபிரான் துரியோதனனின் சபைக்கு சென்றபோது துரியோதனன் கிருஷ்ணன் அமர்வதற்கு மூங்கிலால் ஆன ஒரு பொய் ஆசனம் அமைத்து கிருஷ்ணனை கொல்ல அதற்கு அடியில் மல்லர்களை ஆயுதபாணிகளாய் வைத்தான். ஸ்ரீ கிருஷ்ணர் சிம்மாசனத்தில் அமரும் போது பெரிய விஸ்வரூபம் எடுத்து மல்லர்களை அழித்தார்.
கிருஷ்ணன் பாண்டவர்களுக்காக தூது போனதால் பாண்டவ தூதன் என்ற திருநாமம் பெற்றுள்ளார். பாரத யுத்தம் முடிந்து வெகு காலத்திற்கு பின் ஜனமேஜயர் என்ற மகாராஜா வைசம்பாயனர் என்னும் ரிஷியிடம் பாரத கதையை கேட்க வந்தார். கிருஷ்ணர் தூது சென்ற போது நிலவரையில் அமர்ந்த கோலத்தில் எடுத்த விஸ்வரூப தரிசனத்தை நானும் தரிசிக்க வேண்டும், அதற்கான வழிமுறைகளை கூறுங்கள் என ரிஷியிடம் மன்னர் வேண்டினார். ரிஷி கூறிய அறிவுரையின்படி காஞ்சிபுரம் வந்து தவம் செய்தார். பெருமாள் தன் தூது கோலத்தை இத்தலத்தில் காட்டி அருளினார். வழிபாடு. ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தோர்க்கான பிரத்யோக ஆயுட்கால வழிபாட்டு தலம் இத்தலம் ஆகும். ரோஹிணி தேவி ஸ்ரீ கிருஷ்ணரை வழிபட்டு ஞான யோக நிலைகளை அடைந்து சந்திர பகவானை அடையும் பேற்றை பெற்றாள். 27 நட்சத்திர தேவியர்களில் சந்திர பகவான் முதலில் ஞான சக்திகளை உடைய ரோஹிணி தேவியையும் பிறகு அக்னி சக்திகளை கொண்ட கார்த்திகை தேவியை மணந்த பிறகே ஏனைய நட்சத்திர தேவியர்களையும் மணந்தார். ரோஹிணி சக்திகளுடன் ஸ்ரீ கிருஷ்ணரின் விஸ்வரூப தரிசனத்தையும் பெற்றதுடன் இன்றும் தூல சூட்சும வடிவுகளில் தினமும் வழிபட்டு வரும் தலமே ஸ்ரீ பாண்டவ தூத பெருமாள் ஆலயம் ஆகும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் இங்கு ஆயுள் முழுவதும் அவ்வப்போது வழிபட்டு வருவதால் நட்சத்திர சகாய நல்வரங்கள் அபரிமிதமாக கிட்டும். இங்கு ரோஹிணி நட்சத்திர தூபம் ஏற்றி தூபம் சாந்தமாகும் வரை ஆலயத்தில் அடிப்பிரதட்சணமாக வலம் செய்து தியானித்து கண்ணனுக்கு பிரீத்தியான வெண்ணெய் கலந்த அடை போன்ற வெண்ணெய் முறுக்கு சீடை பட்சணங்களை ஏழைகளுக்கு தானமாக அளித்து வழிபட்டால் பக்கத்து வீடு, அடுத்த கடை, அடுத்த நில சொந்தக்காரர்கள் மற்றும் உறவினர்களால் ஏற்படும் துன்பங்கள் தீரப் பெறுவர். நன்முறையில் உத்தியோகம், வியாபாரம், தொழில், விவசாயம் தொடர்வதற்கான நல் வழிகளையும் பெற்றிடலாம். ஸ்ரீ கிருஷ்ணர் தம் பாதங்களை அழுத்தி விஸ்வபாத யோக சக்திகளை கொண்டு அருளும் தலம் பிரபஞ்சத்தின் விஸ்வரூப ஸ்ரீ கிருஷ்ண பூமியும் கூட. ஸ்ரீ ருக்மிணி தேவியும் பூத்திய சக்தி நிறைந்தவர்கள் ஆதலின் பூமியின் ஆகர்ஷண சக்திகள் இங்கு வேதாக்னி பூர்வமாக நீரோட்டம் கொண்டுள்ளன. எனவே இங்கு அடிப்பிரதட்சணம் மற்றும் அங்க பிரதட்சணங்களை மேற்கொள்வதால் அடிப்பிரதட்சணம் அங்க பிரதட்சணம் செய்வோரின் 72,000 அங்க நாடிகளிலும் விஸ்வ பூமிய ஆகர்ஷண சக்தி நன்கு பரிணமித்து சோகங்களுக்கும் துன்பங்களுக்கும் நல்ல நிவர்த்திகளை தரும். பாண்டவர்களுக்கு ஏற்பட்டது போல பலத்த சோதனைகள் வாழ்வில் பலருக்கும் ஏற்படும் போதெல்லாம் இங்கு ஸ்ரீ கிருஷ்ணரை வழிபட சோகங்களுக்கும் துன்பங்களுக்கும் தக்க நிவர்த்திகள் கிட்டும். புதன், சனி, ரோஹிணி அஷ்டமி திதி 8ஆம் தேதிகளில் இங்கு வழிபடுதல் மிகவும் சிறப்புடையது ஆகும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் மிகவும் விசேஷமாக தம் ஆயுள் முழுவதும் ரோஹிணி தூபம் ஏற்றி தாங்கி வந்து வழிபட வேண்டிய தலம். மிகச்சிறந்த இறை சேவையாக இங்கு ஏழை பிள்ளைகளுக்கு ரோஹிணி தூபங்களை வழிபாட்டிற்கு தானமாக அளித்து தூபங்களை தாங்கியவாறு இந்த ஆலயத்தை அங்க பிரதட்சணமாக வலம் வர செய்தால் மகத்தான இறைப்பணி ஆகும். இந்த ஆலயத்தில் ரோஹிணி நட்சத்திர தூபத்தை எந்நாளிலும் எந்நேரமும் ஏற்றி வழிபடலாம். தர்பை செடிகள் வனங்கள் நிறைந்ததே ரோஹிணி புனித பூமி ஆதலின் இங்கு தர்பாசனத்தில் யோக நிலை பூண்டு பல்லாயிரக்கணக்கான சித்தர்கள், மகரிஷிகள் பல கோடி யுகங்களாக அமர்ந்துள்ளனர். ரோஹிணிக்குள் ஏனைய 26 நட்சத்திரங்களும் அடக்கம் என்பதால் 27 நட்சத்திர தேவியர்கள் சமேத சந்திர பகவானை தரிசித்த பலனை இத்தலத்தில் வந்து தரிசித்த பலனை இவ்வாலயத்தில் பெறலாம். இந்த கோவில நீங்களும் போய் பாருங்க. லொகேஷன் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. Thank you for watching this video. Stay tuned and subscribe this channel for more Dheera videos and travel vlogs. Bye.